நீங்க பிறந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பீங்க. ஜாதகப்படி ஐடி வேலை சிறப்பா இல்லை சொந்த தொழிலா? வெளிநாடு போகும் யோகம் இப்போ இருக்கா? புதன் திசை செவ்வாய் புக்தி எப்படி இருக்கும் ஐடி வேலைக்கு? புதன் தசைனால நீங்க இந்த அமைப்புல இருக்கீங்களா? அமுதன் சென்னை 10:22 February 1988 10:50 PM சென்னை. துலாம் ராசி விசாக நட்சத்திரம். லக்னம் அருமையா இருக்கு. லக்னாதிபதி அட்டகாசமா இருக்காரு. நல்ல ஜாதகம் தானுங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? ஜாதகப்படி ஐடி வேலை சிறப்பாக இருக்குமா? புதன் 10ஆம் இடத்துல தொடர்புல தான் இருக்காரு. ஆனா தசை என்ன சொல்லுது? இப்ப சனி தசை முடிஞ்சு புதன் தசையில இருக்கிறீங்க. புதன் தசையில இப்போ செவ்வாய் புக்தி ஜனவரில இருந்து நடந்துகிட்டு இருக்கு. புதன் தசை செவ்வாய் புக்தி. செவ்வாய் இங்க 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த செவ்வாய் சுபத்துவமா தானங்க இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த செவ்வாய்க்கு 3 டிகிரி குருவின் பார்வை வருது இல்ல. இந்த இடத்துல சஷ்டாஷ்டகம்னு தயவு செய்து எடுக்காதீங்க. குரு அப்பதான் மேஷத்துக்கு உள்ள வராரு. இந்த ஜாதகத்துல செவ்வாயும் சனியும் சுபத்துவமா இருக்கிறாங்க. சனி குருவினுடைய 7 டிகிரி பார்வையிலையும் 7 டிகிரியா 1 டிகிரி இருக்காரு அப்படின்னாக்கா அவர் அப்படியே ஆமா. குருவினுடைய சனி 7 டிகிரி பார்வையையும் செவ்வாய் 3-4 டிகிரி பார்வையும் வாங்கி இருக்கக்கூடிய அருமையான அமைப்புங்க. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சந்திரனுக்கு கேந்திர அமைப்புகள்ல புதன் இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல தன்மைங்க. இதுல கூட இந்த செவ்வாயுடைய கலப்போட தான் உங்க வேலை இருக்கும். ஐடில இருந்தா கூட இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயத்துக்குள்ள வருவீங்க. வெளிநாடு போகும் யோகம் இருக்கிறதா? இல்லையங்க. எப்படி வெளிநாடு போவீங்க? 8 செவ்வாய் பாக்குறாரு. 12ஆம் இடத்துல ராகு கேது அமைப்புகள் இருக்காங்க. புதன் வெளியில கொண்டு போனாலும் சுக்கிரன். ஆமா, புதன் 12ஆம் அதிபதி இல்ல. புதன் வெளியில கொண்டுட்டு போவாரா? இல்ல. புதன் வெளியில கொண்டு போனோம்னா செவ்வாய் திரும்ப உள்ள இழுத்துட்டு வந்துருவாரு. இல்லங்க, நீங்க பிறந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இருப்பீங்க. கேது சுக்கிரனுடைய அமைப்புகள் வெளியில கொண்டுட்டு போற மாதிரி இருந்தாலும் அதுக்கு பிறகு இல்லங்க, பூர்ண சுபத்துவம் உங்களுக்கு இல்ல. இப்ப 12ஆம் அதிபதி தசையினால பிறந்த இடத்த விட்டு தள்ளி இருப்பீங்க. நிரந்தரமா வெளியில போகாதீங்க. நிரந்தரமான அமைப்புகள் இருக்காரு. இடையில திரும்ப கேது வந்தாருன்னா 12ஆம் இடத்தை கெடுத்து தான் பலன் செய்வாரு. வேற என்ன கேட்டிருக்கீங்க? புதன் தசை செவ்வாய் புக்தி எப்படி இருக்கும் ஐடி வேலைக்கு? ஒன்னு கெடுதலும் இருக்காதுங்க. செவ்வாய் சுபத்துவமா தான் இருக்காருன்றதுனால குடும்பத்தை விட்டு தள்ளி போற சில விஷயத்தை தான் பண்ணுவாரே தவிர மோசமாலாம் எதுவும் பண்ண மாட்டாரு.